ஒருமைப்பாட்டுக்கு தியானம் இருக்க உதவியாக இருக்கு, மனதினுடைய ஒருமைப்பாட்டு. ஆனால் மனதினுடைய அழுக்குத்தன்மை இருக்க அது தியானத்தினால போகாது. இம்பியூரிட்டி சொல்லுவாங்க இல்லையா, மலம் மலம் போகாது. விக்ஷேபத்தை குறைக்கலாம், தியானத்தினால விக்ஷேபத்தை குறைக்கலாம், ஆனால் மலம் போகாது. இப்போ மலத்தையும் நம்ம நீக்கணும். மலத்தை நீக்கினா ஞானமானது அபரோக்ஷம். அதுக்காக தான் நிதித்தியாசனம். புத்தி இருக்க மனசு போகிற வழியில் போகும். புத்தி மனசு போகிற ஞானம் இருக்கே ஏன்னாக்கா அது அப்படிதான் நல்லா தெரியறது. எனக்கு இதில் எழுதி இருக்கு, இது இருக்க ரொம்ப நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சர்னு எழுதி இருக்கு, புரியுறது, படிக்கிறான் புரியுறது, என்ன பண்ணுறான் மனசு என்னன்னு நினைக்கிறது அதான். இப்போது மனசை ஃபாலோ பண்ணுறது, புத்தி இருக்க மனசுக்கு பின்னாடி போகுது. இப்போ மனசு தயாராகாத மனசு. எப்பெல்லாம் புத்தி மனசுக்கு பின்னாடி போகிறதோ அதெல்லாம் அப்போ அந்த மனசானது தயாராகாத மனசு. மனசு தயாராகிடுச்சுனாக்க புத்தி மனசு பின்னால் போகும், மனசு புத்தி பின்னால் போகும். அதையும் நம்ம பார்த்தோம். ஞானம் நம்ம கேட்டாச்சுன்னு சொல்லி மனசை விட்டுவிடாது. மனசை நம்ம அதனால தான் நிதித்தியாசனம்னு வச்சுட்டாங்க. இல்லாட்டா ஞானத்துக்கு அப்புறம் என்ன நிதித்தியாசனம், ஞானத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனம் அப்படின்னா ஞானம்ங்கிறது பரோட்சம் அபரோக்ஷம் ரெண்டு கிடையாது. ஞானம்ங்கிறது ஒன்று தான். எப்போ ஞானத்தினுடைய விஷயமானது தள்ளி இருக்கிறதோ அந்த சமயத்தில் தான் பரோட்சம். பத்ரிநாத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன்னாக்கா அந்த ஞானம் என்ன ஞானம், பரோட்ச ஞானம். அது போனால் தான் அது பிரத்யக்ஷம். இப்போ ஞானம்ங்கிறது பரோட்ச ஞானத்தையும் கொடுக்கும், பிரத்யக்ஷ ஞானத்தையும் கொடுக்கும். பிரத்யக்ஷம் எப்போ வஸ்து முன்னாடி இருந்ததுனாக்க அந்த வஸ்துவை பற்றி நான் சொன்னேன்னாக்க அது என்ன நாலேஜ், இது என்ன ஞானம், அது கண்ணில் பார்க்குறேன் ஆனால் என்னன்னு தெரியல. சொன்னானா இது என்ன சொல்லியாச்சுனாக்க ஞானம் தச்சு. ஆத்மா எங்கே இருக்கு, இப்போ பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா, என்ன எங்கே இருக்கு ஆத்மா? பக்கத்துலேயும் இல்லை தூரத்துலேயும் இல்லை, நான் தான் அது. அப்போ என்னை பற்றி சாஸ்திரமான ஒரு ஞானம் கொடுத்தா அது என்ன மாதிரியா இருக்க முடியும்? அபரோக்ஷமாக தான் இருக்கணும். அபரோக்ஷமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ அது இல்லை. ஏன்னாக்க அந்த ஞானத்தினுடைய கருவி இருக்கு இல்லையா மனசு, அது தயாராக. அப்போ மனசு தயாராக இல்லாமலே வேற எதுவும் கேட்க முடியுமோ? மனசு தயாராகாமலே வேதாந்த கேட்கணும். அதுவும் நல்லதுதான். அப்படி கேட்டாதான் அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு நம்ம இருக்க அது சரி பண்ண முடியுது. வேதாந்தமே கேட்கலன்னா என்ன பேசுறது? வேதாந்தம் கேட்டதுனால பேசலாம், என்ன ப்ராப்ளம். அப்போ மனசு தயாராக இல்லாவிட்டாலும் வேதாந்தத்தை கேட்க முடியும். அந்த அந்த ஞானமானது நமக்கு பலத்தை கொடுக்கிறாங்க. மனதை நாம் தயார் செய்யும் வரை அதுதான். அப்போ மனசை தயார் பண்ணாமலே வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஞானத்தினுடைய பலன் எப்படி அடையிறது? நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணினாக்க அதுவும் மனத்துடைய மலமும் போயிடும். ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம இருக்க ஆத்மாவின் மேலே சிந்தனை இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளி சிந்தனை அதிலேயே இருந்தானாக்க வெளி சிந்தனுடைய கவர்ச்சி. நிதித்தியாசனங்கிறது ரொம்ப அவசியம். வேதாந்தம் கேட்டதுக்கு அப்புறமா ப்ராப்ளம் இருந்தானாக்க நிதித்தியாசனங்கிறது ரொம்ப அவசியம். இது நிறைய பேர் விட்டுறாங்க. 3 வருஷம் டிகிரிவா கூட இப்போ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தாச்சு, அதனால் இனிமேல் நான் மனசை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
சரிப்பட்டு வராது. நிதித்தியாசனங்கிறது அவசியம், எல்லாருக்குமே அவசியம். ஞானமானது அபரோக்ஷமாகின்ற வரையிலும் நிதித்தியாசனங்கிறது ஏன்னா 99% எல்லாருமே தயாராகாம தான் வராங்க. அதனால யாரோ 1-2 நச்சிகேதஸ் மாதிரி சத்தியகாம ரொம்ப கம்மி. சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா, அதுலேயும் நிதித்தியாசம் இருக்கு, அதுலேயும் நிதித்தியாசம் இருக்கு. நம்ம அது இருக்க அதை கவனிக்கணும். கவனிச்சானாக்க அது நிதித்தியாசனம் ஆகிடும். மெக்கானிக்கலாக சொல்லி கொடுத்தானாக்க அது நிதித்தியாசனம் இல்லை. படிக்கிறோம் அப்படி உப்பு வைக்கிறோம்னாக்க அது நிதித்தியாசனம். என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நம்ம வஸ்துவை நம்ம பார்த்து பார்த்து சொல்லும்போது அது நிதித்தியாசம் இல்லை. இங்கேருந்து ரிப்பீட் பண்ணினாக்க அது teaching. Sometimes cheating. நம்ம நாமே ஏமாத்திக்கிறோம். அதான் சொல்லியிருந்தோம், மனசு நம்ம ஏமாத்தோம். மனசுக்கு இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணுறது அதான் நம்ம பார்த்துக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம இருக்க ஏமாத்துறது. செய்கிற தப்பெல்லாம் அதுக்கு நியாயப்படுத்தும். தப்பு பண்ணுறதை நியாயப்படுத்தும். அதுக்கு புத்தி கூட போயிடும். நியாயப்படுத்துறதுக்கு புத்தி கூட போயிடும். அழகாக ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த நெருப்பு வாயு, நெருப்பு காற்று, நெருப்பு காற்று ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு வினோதமான சம்பந்தம் இருக்கு. நெருப்பு சிறிய அளவில் இருந்தானுக்க காற்று, அப்ப அந்த காற்று நெருப்புக்கு எதிரி. அது பெரிய நெருப்பா காற்று என்ன பண்ணும், உதவி பண்ணோம். எதிரியா இந்த காத்துக்கு என்ன பண்ணோம், கூட வரேன் நானும், அடுத்த குடிசைக்கு போகலாம், அடுத்த குடிசைக்கு போகலாம் அப்படின்னு காத்து பின்னாடி ஒன்று காத்து எதிரியாவும் இருக்கு. அதே மாதிரி தான் மனசு எதிரியாவும் இருக்கு, நண்பனாகவும் இருக்கு. ஞானம் நல்லா இருந்ததுனாக்க நண்பன், ஞானம் குறைவா இருந்ததுன்னா மனசு. परम संस्तभ्य जय सत्य महाभाग काम ಈ ಸಮಯ ಬುದ್ಧಿ ಮೇಲೆ ಬುದ್ಧಿ ಪರಂ ಬುದ್ಧಿ ಸಂಸ್ತಭ್ಯ ಆತ್ಮನ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಮೇಲೆ மனசோட புத்தி சக்தி வாய்ந்தது. அந்த காம இருக்க बुद्धेः परम बुद्ध्वा संस्तभ्य आत्मना आत्मना आत्मानं संस्तभ्य ரெண்டு ஆத்மா இருக்குது. ஆத்மனான்னு ஒரு ஆத்மா, ஆத்மானங்கிறது ஒரு ஆத்மா. ரெண்டு ஒரே ஆத்மாவை இருக்க முடியாது. ஆத்மாவினால்னாக்க எழுதுது ஆத்மாவை கட்டுப்படுத்தணுமா? ஆத்மாங்கிறது சச்சிதானந்த ஆத்மா. அது இன்னும் கட்டுப்படுத்துறதுன்னு இருக்காது. ஆத்மாவில் ஒன்றும் கிடையாது. ஆத்மனாக்க
மனசனால கட்டுப்படுத்தி சம்ஸ்தபிய ஆத்மனா சம்ஸ்தபிய ஆத்மாவினாலே இந்த மனதினால சம்ஸ்தபியன கட்டுப்படுத்தி ஜஹி சத்ரும் மகாபாகோ சத்ரும் மகாபாகோ ஜஹி காமரூபம் துராசனம் சத்ரும் ஜஹி மனதினால அதை கட்டுப்படுத்தி அங்கே புத்தே பரம்னாக்கா அங்கே இருக்க ஆத்மா ஞாத்வா புத்தே பரம் புத்வா பரம் புத்வாக்க பரம் ஞாத்வா பரம்னா அங்கே ஆத்மா சச்சிதானந்த ஆத்மாவும் ஞாத்வா அது புத்திக்கு மேற்பட்டது மனசுக்கு மேற்பட்டது புத்திக்கு மேற்பட்டது அது புத்தினால தான் அறிஞ்சிடும் வேற கல்வி கிடையாது புத்தினால அதை அறிஞ்சுட்டு புத்திக்கு மேற்பட்டது புத்தினால அறிஞ்சுட்டு ஜெகிசத்தும் ஒருமைப்பாட்டுக்கு தியானம் இருக்க உதவியா இருக்கு மனதினுடைய ஒருமைப்பாட்டு ஆனா மனதினுடைய அழுக்குத்தன்மை இருக்க அது தியானத்தினால போகாது இம்பியூரிட்டி சொல்லுவோம் இல்லையா மலம் மலம் போகாது விக்ஷேபத்தை குறைக்கலாம் தியானத்தினால விக்ஷேபத்தை குறைக்கலாம் ஆனால் மலம் இப்போ மலத்தையும் நம்ம நீக்கணும் மலத்தை நீக்கினா ஞானமானது அபரோக்ஷம் அதுக்காக தான் நிதித்தியாசனம் கரெக்டாக புத்தி இருக்க மனசு போகிற வழியில் போகும் புத்தி மனசு போகிற ஞானம் இருக்கே ஏன்னாக்கா அது அப்படிதான் நல்லா தெரியறது எனக்கு இதில் எழுதியிருக்கு இது இருக்க ரொம்ப நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சர்னு எழுதியிருக்கு புரியுறது படிக்கிறான் புரியுறது என்ன பண்ணுறான் மனசு என்னன்னு நினைக்கிறது அதான் பண்ணுறோம் இப்போது மனசை ஃபாலோ பண்ணுறது புத்தி இருக்க மனசுக்கு பின்னாடி போகுது இப்போ மனசு தயாராகாத மனசு எப்பெல்லாம் புத்தி மனசுக்கு பின்னால் போகிறதோ அதெல்லாம் அப்போ அந்த மனசானது தயாராகாத மனசு தயாராகிடுச்சுனாக்க புத்தி மனசு பின்னால் போகும் மனசு புத்தி பின்னால் போகும் அதையும் நம்ம பார்த்து ஞானம் நம்ம கேட்டாச்சுன்னு சொல்லி மனசை விட்டுக்கூடாது மனசை நம்ம தயார் ஆனால் அதான் நிதித்தியாசனம்னு வச்சுருக்காங்க இல்லாட்டா ஞானத்துக்கு அப்புறம் இந்த நிதித்தியாசனம் ஞானத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனம் அப்படிமா ஞானம்ங்கிறது பரோட்சம் அபரோட்சம் ரெண்டு கிடையாது ஞானம்ங்கிறது ஒன்று தான் எப்போ ஞானத்தினுடைய விஷயமானது தள்ளி இருக்கிறதோ அந்த சமயத்தில் தான் பரோட்சம் பத்ரிநாத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன்னாக்கா அந்த ஞானம் என்ன ஞானம் பரோட்ச ஞானம் போனால் தான் அது பிரத்யக்ஷம் இப்போ ஞானம்ங்கிறது பரோட்ச ஞானத்தையும் கொடுக்கும் பிரத்யக்ஷ ஞானத்தையும் கொடுக்கும் பிரத்யக்ஷம் எப்போ வஸ்து முன்னாடி இருந்ததுனாக்க அந்த வஸ்துவை பற்றி நான் சொன்னேன்னாக்க அது என்ன நாலேஜ் இது என்ன ஞானம் அது நேரிடு பிரத்யக்ஷம் கண்ணில் பார்க்குறேன் ஆனால் என்னன்னு தெரியல சொன்னானா இது என்னன்னு சொல்லியாச்சுனாக்க ஞானம் தச்சு ஆத்மா எங்க இருக்கு பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா என்ன எங்க இருக்கு ஆத்மா பக்கத்துலயும் இல்ல தூரத்துலயும் இல்ல நான் தான் அது அப்ப என்னை பத்தி சாஸ்திரமான ஒரு ஞானம் கொடுத்தா அது என்ன மாதிரியா இருக்க முடியும் அபரோட்சமா தான் இருக்கணும் அபரோட்சமா தான் இருக்கணும் ஆனா இப்ப அது இல்லை ஏன்னாக்க இந்த ஞானத்தினுடைய கருவி இருக்கு இல்லையா மனசு அது தயாராக அப்போ மனசு தயாரா இல்லாமலே வேற எதுவும் கேட்க முடியுமோ மனசு தயாராகாமலே வேற கேட்க முடியும் அதுவும் நல்லதுதான் அப்படி கேட்டாதான் அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு நம்ம இருக்க அது சரி பண்ண முடியுது வேதாந்தமே கேட்கலன்னா என்ன பேசுறது வேதாந்தம் கேட்டதுனால பேசலாம் என்ன ப்ராப்ளம்
அப்போ மனசு தயாராக இல்லாவிட்டாலும் வேதாந்தத்தை கேட்க முடியும். அந்த அந்த ஞானமானது நமக்கு பலத்தை கொடுக்கிறாங்க. மனதை நாம் தயார் செய்யும் வரையில் அதுதான். அப்போ மனசை தயார் பண்ணாமலே வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஞானத்தினுடைய பலன் எப்படி அடையிறது? நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணினாக்க அதுவும் மனத்தினுடைய மனமும் போயிட்டு. ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம இருக்க ஆத்மாவின் மேலே சிந்தனை இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளிச்சிந்தனை இப்போ அதுலேயே இருந்தானாக்க வெளிச்சிந்தனுடைய கவர்ச்சி. நிதித்தியாசனங்கிறது ரொம்ப அவசியம். வேதாந்தம் கேட்டதுக்கு அப்புறமா ப்ராப்ளம் இருந்தானாக்க நிதித்தியாசனங்கிறது ரொம்ப அவசியம். இது நிறைய பேர் விட்டுறாங்க. 3 வருஷம் படிக்கிறவா கூட இப்போ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தாச்சு, அதனால இனிமேல் நான் மனசை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிப்பட்டு வராது. நிதித்தியாசனங்கிறது அவசியம், எல்லாருக்குமே அவசியம். ஞானமானது அபரோட்சமாகின்ற வரையிலும் நிதித்தியாசனங்கிறது. ஏன்னா 99% எல்லாருமே தயாராகாம தான் வராங்க. அதனால யாரோ 1-2 நச்சிகேதஸ் மாதிரி சத்யேஷ் ரொம்ப கம்மி. சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? அதுலேயும் ஒரு நிதித்தியாசம் இருக்கு, அதுலேயும் ஒரு நிதித்தியாசம் இருக்கு. நம்ம அது இருக்க அதை கவனிக்கணும். கவனிச்சானாக்க அது நிதித்தியாசனம் ஆகிடும். மெக்கானிக்கலாக சொல்லி கொடுத்தானாக்க அது நிதித்தியாசனம் இல்லை. படிக்கிறோம், படிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம்னாக்க அது நிதித்தியாசனம். என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நம்ம வஸ்துவை நம்ம பார்த்து சொல்லணும். வஸ்துவை பார்த்து சொல்லும்போது அது நிதித்தியாசனம் இல்லை. இங்கேருந்து ரிப்பீட் பண்ணி நினைக்காது டீச்சிங். சம்டைம்ஸ் சீட்டிங். நம்ம நாமே ஏமாத்திக்கிறோம். அதான் சொல்லிட்டு மனசு நம்ம ஏமாத்தம். மனசுக்கு இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இருக்க ஏமாத்துறது, செய்கிற தப்பெல்லாம் அதுக்கு ஜஸ்டிஃபை நியாயப்படுத்தும். தப்பு பண்ணுறதை நியாயப்படுத்தும். அதுக்கு புத்தி கூட போயிடும். நியாயப்படுத்துறதுக்கு புத்தி கூட போயிடும். அழகா ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த நெருப்பு வாயு, நெருப்பு காற்று. நெருப்பு காற்று ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு வினோதமான சம்பந்தம் இருக்கு. நெருப்பு சிறிய அளவில் இருந்தானுக்க காற்று கிடைக்கும். அப்ப அந்த காற்று நெருப்புக்கு எதிரி. அது பெரிய நெருப்பாக காற்று என்ன பண்ணும்? உதவி பண்ணோம். எதிரியா இருந்த காத்துக்கு என்ன பண்ணோம்? கூட வரேன் நானும், அடுத்த குடிசைக்கு போகலாம், அடுத்த குடிசைக்கு போகலாம் அப்படின்னு காத்து பின்னாடி ஒன்று காத்து எதிரியாவும் இருக்கு. அதே மாதிரி தான் மனசு எதிரியாவும் இருக்கு, நண்பனாகவும் இருக்கு. ஞானம் நல்லா இருந்ததுனாக்க நண்பன், ஞானம் குறைவா இருந்ததுன்னா மனசு.
ते परम संस्तभ्य जय सत्य महाभाग कामरूपम ಈ ಸಮಯ ಬುದ್ಧಿ ಮೇಲೆ ಬುದ್ಧಿ ಪರಂ ಬುದ್ಧಿ ಸಂಸ್ತಭ್ಯ ಆತ್ಮನಃ ಎಂದಿರುವುದು ನನ್ನ ಮನಸ್ಸು ನನ್ನ மனசோட புத்தி சக்தி வாய்ந்தது. அந்த காமரூபம் இங்க இருக்க बुद्धेः परम बुद्ध्वा संस्तभ्य आत्मना आत्मानं संस्तभ्य आत्मना आत्मानं संस्तभ्य ரெண்டு ஆத்மா இருக்கு. ஆத்மனான்னு ஒரு ஆத்மா, ஆத்மானங்கிறது ஒரு ஆத்மா. ரெண்டு ஒரே ஆத்மாவை இருக்க முடியாது. ஆத்மாவினால்னாக்க என்னது? ஆத்மாவை கட்டுப்படுத்தணுமா? ஆத்மாங்கிறது தானே சச்சிதானந்த ஆத்மா. அது இன்னும் கட்டுப்படுத்துறதுன்னு இருக்காது. ஆத்மாவில் ஒன்றும் கிடையாது. ஆத்மனானாக்க மனசனால கட்டுப்படுத்தி संस्तभ्य आत्मना संस्तभ्य आत्माविनाले मननाले संस्तभ्यन कट्टुपडुत्ति जहि शत्रु महाबाहो जहि कामरूपम दुरासतम शत्रु जहि मननाले बुद्धेः परं न आत्मा ज्ञात्वा बुद्धेः परं बुद्ध्वा परं बुद्ध्वा परं ज्ञात्वा परं न आत्मा सच्चिदानंद आत्मानं ज्ञात्वा அது புத்திக்கு மேற்பட்டது, மனசுக்கு மேற்பட்டது, புத்திக்கு மேற்பட்டது. அது புத்தினால தான் அறிஞ்சிடும், வேற கருவி கிடையாது. புத்தினால அது அறிஞ்சின்று புத்திக்கு மேற்பட்டது புத்தினால அறிஞ்சின்று ஜெகி சத்தும் பானைன்னு விட்டானாக்க அவன் கேட்டுட்டே இருப்பான். என்னது பானை சொன்னீங்க? என்னது பானைக்கு? என்னது மேல கேட்க மாட்டான். பானை இருக்கிறது தான் உண்மை. பானை இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்காது. நீ சொல்லிட்டு இருக்கும்போது கீழே போட்டேன்னா போச்சு. பானை இருக்கிறதுன்னு சொல்ல போயிட்டு பானை கீழே விழுந்துருது. என்னாச்சு? இல்லாத பானை இருக்கிறது, இல்லாத பானை இருக்கிறது, அதுவும் இருக்கிறது. presence is, absence also is. பானை இருக்கிறது presence, பானை இல்லாமல் இருக்கிறது absence, அதுவும் இருக்கிறது தான். இல்லாமை இருக்கிறது, அபாவம் இருக்கிறது, இருப்பது இருக்கிறது, இல்லாமையும் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது சத். அதை நம்ம இருக்க ஃபோக்கஸ் பண்ணினாக்க நாமரூபத்தினுடைய ஒரு ஆகர்ஷணம் குறையும், அதனுடைய தாக்கம் குறையும். அதே மாதிரி இருக்கிறது, விளங்குகிறது, விளங்குகிறது பாத்தி. விளங்குகிறதுனாக்க அது இருப்பது தெரிகிறது. இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு எப்படி சொல்ற? பானை இருக்கிறதுன்னு எப்படி சொல்ற? தெரிகிறது, அறிவு. பானை இருக்கிறதுங்கிற அறிவு. அப்ப அறிவு வந்து பானை இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு விருத்தி, மனதில் ஒரு விருத்தி வந்தாதான், மனதில் ஒரு எண்ணம் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். பானை பாட்டுங்க இருக்கும், ஆனா அவனுடைய கண்ணு பார்த்துட்டு இருப்பானா அறிவு ஏற்படுது. ஏன்னா மனசு எங்கேயோ சில சமயம் இப்படி ஏற்படுறது உண்டு. யாராவது முன்னாடி உட்காந்துருப்பாங்க, இவர் எங்கேயோ இருக்கார், மனசு எங்கேயோ போயிடுத்து. திடீர்னு கண்ணு திறந்துருக்கு, பார்த்துட்டு இருக்கு, ஆனா பார்க்கல. ஏன்னா மனசு இல்லை. எதை கண்ணு பார்த்தது அதில் மனசு இல்லை. அந்யத்ர மனாஹாபுவம் நாபஷ்யம் வேதமே சொல்றது. எங்கேயோ மனசு போயிடுத்து, அவன் பார்க்கல.
அபஷ்யம். இப்போ இருக்கிறதுங்கிறது எப்போ நம்ம சொல்ல முடியும்? எங்க சேத்தனம் இருக்கும். நாற்காலி பானை இருக்கிறதுன்னு சொல்லாது, பானை நாற்காலி இருக்கிறதுன்னு சொல்லாது. ரெண்டுமே இருக்கு, ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று தெரியாது. நாற்காலிக்கு தன்னை பற்றியும் தெரியாது, வேற ஒரு விஷயத்தை பற்றியும் தெரியாது. எல்லாம் ஜடம். ஆனால் பானை இருக்கிறதுன்னு சொல்றது இங்கே சேத்தனம். அப்போ அந்த பானையினுடைய எண்ணமானது விருத்தியானது ஏற்பட்டு, அப்போ பானை விளங்குகிறது. பானை விளங்குகிறதுன்னு சொல்லும்போது தான் இருக்கிறதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும், இல்லாட்டா ஆகாது. பானை விளங்குகிறது. இப்போ சேதனம் அச்சேதனமான ஒரு வஸ்துவில் பிரம்மமானது இருக்கிறதுங்கிற ரூபத்தில் இருக்கு. சேதனமான வஸ்துக்கள்ல பிரம்மன் விளங்குகிறேங்கிற ரூபத்தில் இருக்கு. அந்த விளங்குகிறது தான் சேதனம். அது எல்லா எல்லா சேதன வஸ்துக்களிலும் இருக்கிறது. எல்லா சேதன வஸ்துக்களிலும் விளங்குவதுங்கிறது இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது, நம்மை பற்றி தெரியுது, மற்றவளை பற்றி தெரியுது. எல்லாருக்கும் அந்த விளக்கம் இருக்கு, அறிவினுடைய விளக்கம் இருக்கிறது. எல்லா கான்சியஸ் பீயிங்ஸ், சேதனத்தோடு கூடிய அத்தனை பேருக்கும் இது இருக்கு, விளங்குகிறது. அங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. இந்த மனதுங்கிறது ஒரு இடத்துல தான் சொல்ல முடியும். மூக்கு சொல்லாது பானை இருக்கிறது, காது சொல்லாது பானை இருக்கிறது, மனது தான் பானை இருக்கிறது. அப்போ இந்த மனதில் தான் அறிவினுடைய மேனிஃபெஸ்டேஷன், வியக்தம் இருக்கிறது, வெளிப்பாடு. மனதில் தான் அறிவினுடைய வெளிப்பாடு இருக்கிறது, சைதன்யத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது, வேற எங்கேயும் கிடையாது. எப்படி கண்ணாடியில தான் பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்கோ, சூரியனுக்கு பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்கோ, எந்த வஸ்து கண்ணாடியில பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்கோ, அதே மாதிரி மனதில் தான் இந்த சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு ஏற்படும், வெளிப்பாடு ஏற்படும். இப்போ எங்கெங்க மனசு இருக்கோ அங்கெல்லாம் சைதன்யம் இருக்கிறது. அப்போ ஒரு சேதனமான வஸ்துவை பார்க்கும்பொழுது நாம் அந்த சித்தை பார்க்கணும். சித்தோட ஒரு நாமரூபம், தேவதத்தன் நாம ரூபா. தேவதத்தன் இது நாம, தேவதத்தன் இது ரூபா. அப்போ தேவதத்த நாம, தேவதத்த ரூபா, அந்த மாதிரி தான் எல்லாமே உலகத்தில். சேதன வஸ்துக்கள் எல்லாமே அப்படித்தானே. புலி நாம ரூபா, புலி விளங்குகிறது, அறிவுக்கு விளக்கமாக இருக்கிறது, அது கான்சியஸ்னஸ். இந்த புலியும் பார்க்கும்பொழுது மற்றவர்களால் தெரிஞ்சுக்கணும், இது மனிதனா இது புலியான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு புலி பக்கத்தில் வந்தால் அது ஒன்றும் பண்ணாது, மனிதன் வந்தான்னா காலையில். புலிக்கு தெரியுது, தன்னை பற்றியும் தெரிகிறது, அடுத்தவனை பற்றியும் தெரிகிறது. இல்லாட்டானா ஒரு ஜீவராசி இருக்க முடியாது, ஒரு மிருகமும் இருக்க முடியாது. அது விகம் பண்ணி தெரிஞ்சுக்கலனாக்க அது பாட்டு உட்காந்துரும். இவன் பிஸ்டல் தூக்கின்னு போகிறான், அது பாட்டு உட்காந்துரும், என்னென்னு தெரியல. அப்படி இருக்கா? chase, either chase the person or go away, run away. அப்போ எங்கெங்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ, சேதனம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் விளங்குகிற தன்மை இருக்கிறது. அந்த விளங்குகிற தன்மைக்கு பேர் தான் சித்தம். அதில் மனசை செலுத்தினாக்க நாமரூபத்தினுடைய தாக்கம் சேதனமான நாமரூபம், அது அச்சேதனமான நாமரூபம், இது சேதனமான. சேதனமான வஸ்துக்களை பார்க்கும்போது வஸ்துனா நம்ம மனிதர்கள் பீயிங்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த ஜீவராசிகள், இந்த ஜீவராசிகளில் நம்ம இருக்க சித்துங்கிறத பார்க்கணும். அதில் கண்டுக்கப்படுறது நாமரூபம். நாமரூபத்துக்கு முன்னாடி இந்த சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் தான் உண்மை. இங்கே அதே மாதிரி தான் நாமரூபம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கா, நாளைக்கு இல்லை, நாமரூபம் போச்சு. சைத்தன்யங்கிறது எப்போதுமே தேவதத்தம் போயாச்சுன்னா யஜ்யதத்தம், யஜ்யதத்தம் போயாச்சுன்னா விஷ்ணு தத்தம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து போயிட்டு இருப்பான். ஆனால் தேவதத்தனும் விளங்குறான், யஜ்யதத்தனும் விளங்குறான், விஷ்ணு தத்தனும் விளங்குறான். அந்த விலங்குகள்ங்கிறது போல இந்த சரீரம் இருக்கிறவர்களும் விலங்குதல் இருக்கு, சரீரம் போனாலும் இருக்கு.
ஆனால் அதுக்கு இந்த வெளிப்பாடுங்கிறது இல்லை. சைத்தன்யம் இருக்கு, வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாட்டுக்கு இன்னொரு சூக்ஷ்ம சரீரம் வரும். இன்னொரு சூக்ஷ்ம சரீரம் வந்தால் வெளிப்படும். இன்னொரு சூக்ஷ்ம சரீரம் போகணும். அதனால தான் இன்னொரு பாடிக்கு போகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு சரீரத்துக்கு போகிறது, மறுபடியும் அது வெளிப்படுறது. இப்போது சித்து, இப்போது ஒரு சேதனமான ஒரு தத்துவத்தை பார்க்கும்பொழுது சித்துங்கிறது நமக்கே போய் இது விளங்குகிறது. இது அங்கே கிடையாது, வெளி உலகத்தில் கிடையாது, அச்சேதமான புஸ்தகத்தில் கிடையாது. அந்த திருஷ்டி விளங்கு, நான் விளங்குகிறேன், நான் சைத்தன்யம், சித்தம். சித்தின் மூலமாகத்தான் எல்லாமே விளங்குகிறது. இந்த சித்து மனதில் வெளிப்பட்டு விளங்குகிறது. சித்து நேராக பார்க்க முடியாது எதையும். சித்துக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சித்து நேராக எதையுமே அனுபவிக்க முடியாது, மனதின் மூலமாகத்தான். அப்போ அதுதான் மனதில் விளங்கக்கூடிய தத்துவம். என்ன இதுதான் இந்த மனதில் உள்ள சேதன தத்துவங்கிறது மனசை சேர்ந்தது. எந்த எந்த சேதனமான ஒரு லெவலையும் பார்க்கும் பொழுது அது அந்த பிரம்ம திருஷ்டி சித்து வெளிப்பட்டு, எந்த ஜீவராசிகள்லையும் சைத்தன்யம் இருக்குன்னா சித்து வெளிப்பட்டு, இந்த வெளிப்பட்ட சித்தை நாம் எப்பொழுதும் திருஷ்டியில் வந்து விலகாமல் பார்க்கணும். வெளிப்பட்டு சித்து யாரு? சாட்சி நான். சாட்சியை நாம விடக்கூடாது. சத்து சித்து பிரம்ம திருஷ்டி போல, அச்சேதனத்திலையும் பிரம்ம திருஷ்டி போல, சேதனத்திலையும் பிரம்ம திருஷ்டி போல நான் தான் விளங்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அது ஆனந்தம். சேதனம் தான் அஸ்தி பாதி தான் ஆனந்தம். அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அஸ்தி பாதி புரியுது, அது எப்படி ஆனந்தம்? அது லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. இந்த சித்துக்கு லிமிட்டேஷன்ஸ் அளவு கிடையாது, அனந்தம். அனந்தமாக இருக்கிறதுனால அது ஆனந்தம். அனந்தமாக இருக்கிறது ஆனந்தம். அப்போ எந்த வஸ்துவிலும் சேதனமாக இருக்கட்டும் அச்சேதனமாக இருக்கட்டும் அதில் ஒரு ஆனந்தம். ஏன்னா எந்த வஸ்துவுமே ஒருவருக்கு அல்லது மற்றவருக்கு ஒரு காலத்தில் அல்லது மற்றொரு காலத்தில் எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கிறது. இந்த ஆனந்தம் இங்கிருந்து வருது. எல்லா வஸ்துக்கள்லையும் ஆனந்தம் இருக்கு. எல்லா வஸ்துக்கள்லையும் ஆனந்தம் இருக்கு. பாம்புலையும் ஆனந்தம் இருக்கு. எனக்கு இல்லையே, பாம்பை பார்த்தா நான் பயந்து ஓடுறேன். அந்த பாம்பை பார்த்தா அந்த பாம்பை கலெக்ட் பண்ணுறவங்க இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு. ஒரு புது பாம்பை பார்த்துட்டான், பெரிய ப்ரெஷர் இருக்கு. அவெல்லாம் பார்க் வச்சிருக்கான், பார்க் வச்சிருக்கான். புது பாம்பை பார்த்தாச்சுன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷம். நமக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு வஸ்துவும் ஒருவருக்கோ அல்லது மற்றவருக்கோ ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஒரு காலத்திலோ அல்லது இன்னொரு காலத்திலோ கொடுக்கும். எல்லா வஸ்துக்களையும் ஆனந்தம் இருக்கு. ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு வஸ்துவில் ஆனந்தம் இருக்கு, இன்னொரு சமயத்தில் இன்னொரு வஸ்துவில் ஆனந்தம் இருக்கு. ஆனால் ஆனந்தங்கிறது எல்லாத்துலேயும் காமன். இதை பார்க்கலாம். ஆனந்தங்கிறது காமன். ஒன்று சித்துங்கிறது அளவுக்கு உட்படாதது, லிமிட்லெஸ். அது அனந்தம். அது அனந்தத்தில் தான் ஆனந்தம் இருக்கு. அது ஒன்று. வஸ்துக்கள்லேயே ஆனந்தம் இருக்கு. எப்படி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வஸ்துவை நாடுறாங்க. ஆனந்தம் எல்லாம் போவாடா, வஸ்துவில் ஆனந்தம் இல்லைன்னா போவாடா. புரியல, அந்த ஆனந்தம் என்னுடைய ஆனந்தம் புரியல. ஆனால் அங்கே ஒரு ஆனந்தத்தை நம்ம அத்தியாசம் பண்ணி பார்க்கணும். அந்த அந்த ஆனந்தங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கு. அது இல்லைன்னா பிரவೃத்தியே கிடையாது. ஆனந்தங்கிறது ஒன்று அத்தியாசம் பண்ணி பார்க்கலைன்னா பிரவೃத்தியே இருக்காது. எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கே தானே மனசு போகிறது. இந்த வஸ்து ஆனந்தத்தை கொடுக்கும் நினைச்சா தானே போகிறோம். அதுலேருந்தே தெரியுது ஒரு ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கு. இந்த ஆனந்தத்தை நம்ம விசாரிக்கிறதா, எங்கேருந்து வருதா? நான் இருக்க எலும்பை கழிச்சுட்டு எலும்புல இருந்து அர்த்தம் வருது அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இதுதான் பிரம்ம திருஷ்டி.
எல்லா வஸ்துக்களிலும் சத்து இருக்கிறது, சித்து இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. ஆனந்தத்தை மட்டும் விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எதிர்பார்க்கிற ஆனந்தமானது உன்னுடைய பிரதிபலிப்பு. விஷயங்களே பார்க்கக்கூடிய ஆனந்தமானது உன்னுடைய பிரதிபலிப்பு. அதனால்தான் இது ஆனந்தமா இருக்கு. பிரதிபலிப்பா இல்லைன்னா ஆனந்தமா இருக்காது. பிரதிபலிக்கிறது, ஆனந்தம் பிரதிபலிக்கிறது. அதுலயே ஏன் சொல்லக்கூடாது ஆனந்தம் இருக்குன்றது? ஏன் பிரதிபலிப்புன்னு சொல்லணும்? அதுல இருந்தே தெரியுது. அது பிரதிபலிப்பு ஆனந்தங்கிறது அதுல இருந்தே தெரியுது. அதுல உண்மையா இருந்ததுன்னா எப்போதுமே நீ வந்து ஆனந்தமா இருக்கணும். இப்போ வச்சிருந்ததுக்கு அப்புறம் விட்டுடுற ஒரு வஸ்து, இப்போ வச்சிருந்ததுக்கு அப்புறம் விட்டுடுற. ஏன் விடுற? அது ஆனந்தமா இருந்ததுனாக்கா எப்பொழுதுமே நீ வச்சுக்கணும். அதுல இருந்து ஆனந்தம் எப்பொழுதுமே கிடைக்கணும். யாருக்கும் எந்த வஸ்துக்கும் நிலையான ஆனந்தங்கிறது இல்லை. அது வந்து இது பிரதிபலிப்பு. இது பிரதிபலிப்புனாக்க அதுக்கு ஒரு பிம்பம் வேணும். ஆத்மாதான் ஆனந்தம், அதுதான் பிரதிபலிக்கிறது. வேற பிரதிபலிக்கிறது என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. என்ன தவிர வேற ஒன்றும் கிடையாது பிரதிபலிக்கிறதுக்கு. அப்போ அந்த ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை பார்க்கும்போது என்னுடைய பிரதிபலிப்புன்னு பார்க்கணும். அப்போ ஆனந்தமும் இருக்கு. பிரம்மதிருஷ்டி, ஆனந்தத்தில் பிரம்மதிருஷ்டி, சத்துல பிரம்மதிருஷ்டி, சித்துல பிரம்மதிருஷ்டி, ஆனந்தத்தில் பிரம்மதிருஷ்டி. இது நம்ம டெவலப் பண்ணிடணும். இப்போ பிரம்மங்கிறது எப்பொழுதும் நமக்கு நிலையா இருக்கு, திருஷ்டியில நிலையா இருக்கு. அது எப்பொழுதும் நிலையா இருக்கு, நம்முடைய திருஷ்டியில நிலையா இருக்கு. அப்படியே இருக்கிறாயிருக்கு. ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கடவுளோட